என் பேர் ஹயாத் கான். நான் சைதாபேட்டிலேருந்து வரேன். என்னுடைய கேள்வி என்னென்னா, பிறப்பினால முஸ்லீம் தான், ஆனால் இணைப்பு செயல்கள் உள்ளவங்களாக இருக்காங்க. உதாரணம் சொல்லியிருக்கேன். அதுக்கு ஒருபடி மேலேயும் போய் ஜோசியம் நேரம் நல்ல நேரம் அதை கூட பார்க்குற அளவுக்கு இருக்குது இன்றைக்கி. சரி, இதுக்கு என்ன நீங்கள் சொல்கிறீங்க? ஸோ இன்றைக்கி சமூகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு முஸ்லீம் அல்லாஹ்வின் மீது மட்டும்தான் தவக்குல் நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லாஹ்வை மட்டும்தான் நம்ப வேண்டும். அல்லாஹ்வை மட்டுமே நம்ப வேண்டிய இந்த முஸ்லீம்கள், அல்லாஹ்விடம் மட்டுமே பிரார்த்தனை புரிய வேண்டிய இந்த முஸ்லீம்கள் ஒரு இது போன்ற அவர் குறிப்பிட்டு காட்டியதை போன்றுண்டான இந்த செயல்களை செய்கின்ற பொழுது இதெல்லாம் ஷிர்க் என்ற ஓப்பனாக வந்த ஹதீஸ்கள் இருக்கிறது. அபு தாவூத், அஹ்மத், பைஹகி போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் வந்திருக்கிறது. அல்லாஹு ஜல்லஷானு தாலா இது போன்ற மக்களை குறித்து சொல்லுகின்ற பொழுது சொல்லுகின்றான், வமா யுமினு அக்ஸருஹும் பில்லாஹி இல்லா வஹும் முஷ்ரிகூன். அல்லாஹுவை நம்பினாலும் அவனுடன் மற்றவர்களையும் இது போன்றவர்கள் இணை வைக்கின்றார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லுகின்றான். உதாரணமாக அந்த சகோதரர் குறிப்பிட்டு காட்டியதை போன்று நிறைய அனாச்சாரங்கள் நடக்குகிறது. ஆனால் இஸ்லாம் இது போன்ற செயல்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக என்றோ அடித்து நொறுக்கிவிட்டது. உதாரணமாக திருமதியில் வந்திருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், அபு வாக்கித் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அறிவிக்கிறாங்க, ஹுனைன் என்ற யுத்தத்திற்கு நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சென்று கொண்டிருந்தோம். நாங்கள் புதிதாக இஸ்லாத்தை தழுவியிருந்தோம். அந்த காலத்தில் நாங்கள் அந்த ஹுனைனுடைய யுத்த பகுதிக்கு சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு மரத்தை கண்டோம். அந்த மரத்தில் அந்த பகுதியை சார்ந்த மக்கள் பரக்கத்திற்காக நேர்ச்சைக்காக எதையோ கெட்டி தொங்க போட்டிருந்தாங்க. ஸோ ரசூல்லாட்ட நாங்கள் கேட்டோம், யார் ரசூல்லா, எங்களுக்கும் இதுபோல் ஒரு மரத்தை செய்து தாங்களே, நாங்களும் எங்களுடைய நேர்த்தி கடன்களை எல்லாம் செய்து அதில் கெட்டி தொங்க போடலாமே அப்படின்னு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல்லாஹி, எனது ஆத்மா யாருடைய கரத்தில் இருக்கிறதோ அந்த ஆண்டவன் மீது சத்தியமிட்டு நான் சொல்லுகிறேன், மூசா நபீட்டையும் மூசாவுடைய அந்த மக்கள் இப்படித்தான் கேள்வியை கேட்டார்கள். இது மாபாதக செயல் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. அதே போல் என்னுடைய மக்கள்கிட்ட இன்னொன்று பிரபல்யமாக இருக்குது. அதாவது யாராவது ஒரு மகான் வந்த இடம், போன இடம், இதெல்லாம் இஸ்லாத்தில் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்திற்கு பின்னால் உமர் அவருடைய காலகட்டம் வருகிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு நாள் ஹஜ்ஜிக்காக செல்கிறார்கள் மக்காவிற்கு. ஹஜ்ஜிலிருந்து திரும்பி வருகின்ற பொழுது ஃபஜ்ர் தொழுகையுடைய ஒரு நேரம் வருகிறது. ஒரு பாதி வழியில் மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடைப்பட்ட ஒரு பகுதியில் தொழுகை முடிந்தது தான் தாமதம். ஒரு கூட்டம் மக்கள் அங்கிருந்து எழும்பி பக்கத்தில் இருந்த ஒரு பள்ளிவாசல் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறாங்க. ஒரு கூட்டம் சாரையாக போகிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்தில் இருந்த ஆள்கிட்ட கேட்டாங்க, இவங்கெல்லாம் எங்கே போகிறாங்க, தொழுகை நம்ம முடிஞ்சிருச்சு அப்படின்னு. இல்லை அமீருல் மோமினீன், இந்த பகுதியில் ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பள்ளிவாசலில் உயிரோடு இருந்த பொழுது தொழுதிருக்கிறார்கள், அதனால் இந்த பள்ளியில் போய் தொழுகிறதுக்காண்டி போகிறாங்க, ரசூலுல்லாஹ் தொழுத பள்ளி இல்லையா அப்படின்ட்டு. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஹக்கதா அஹ்லுல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்ட யூதர்களும் நசாராக்களும் கிறிஸ்தவர்களும் யூதர்களும் இப்படித்தான் நாசமானார்கள். நபிகள் நாயகம் தொழுத பள்ளி, அவர் இருந்த இடம், இவர் இருந்த இடம் என்று அதை பரக்கத்தாக எண்ணி கண்ணியமாகப்படுத்துவது என்று உமர் சொன்னார்கள். தொழுகைக்குண்டான நேரம் வந்தால் தொழுங்கள், இல்லை என்றால் ஏன் இது போன்ற பள்ளிவாசலை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று. புரியுதா? அதே போல் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இது போன்ற செயல்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக அடித்து நொறுக்கி இருக்குகின்றார்கள். பையத்துர் ரிதுவான்னு சொல்லுவாங்க. பையத்துர் ரிதுவான்னா பிரபல்யமான ஒரு ஹுதைபியா உடன்படிக்கை ஏற்படுவதற்கே மூல காரணமாக அமைந்தது. அதாவது எல்லா சஹாபாக்களும் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு நாள் கொலை செய்யப்பட்டதாக வதந்தி வருகிறது. நீண்ட ஒரு சம்பவம், நான் ரொம்ப சுருக்கமாகவே சொல்கிறேன். உஸ்மான் கொலை செய்யப்பட்டதாக வந்த வதந்தியை கேட்ட பொழுது உஸ்மானுடைய கொலைக்கு பழிவாங்க வேண்டும், என்னிடத்தில் எல்லோரும் உறுதிமொழி தாருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை நீட்டுறாங்க. எல்லா சஹாபாக்களும் அதில் உறுதிமொழி கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வே இந்த உறுதிமொழியை குறித்து குர்ஆனில் சொல்லுகிறான். இது எங்கே நடந்தது அப்படின்னா, ஒரு மரத்துக்கு கீழே வச்சு தான் இந்த ஒரு உறுதிமொழி, இந்த உறுதி பிரமாணம் எடுக்கக்கூடியது நடக்குகிறது. அல்லாஹ்வே சொன்னார், லக்கத் ரலியல்லாஹு அனில் முஃமினீன இது யுபாயிஊனக தஹ்த ஷஜரா, மரத்திற்கு கீழே நபியே நாயகமே உங்களிடத்தில் இந்த மக்கள் உடன்படிக்கை பையத்து செய்த பொழுது நாம் அந்த உடன்படிக்கையை பொருந்தி கொண்டோம் என்று சொல்கிறோம். இது முடிஞ்சிச்சு, இதுக்கும் அதுக்கு சம்பந்தம் ஒன்றும் இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகிறாங்க. அப்புறம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம், அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். அப்புறம் உமர் அவர்களுடைய ஆட்சி காலம். இந்த உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்தில் என்ன நடந்தது அப்படின்னா, இந்த மரம் குர்ஆனில் சொல்கிற மரம் இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த மரத்தை தேடி போய் மரத்துக்கு பக்கத்தில் இருந்து தொழுகிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு இந்த செய்தி கிடச்சிச்சு. ஏன் மரத்தில் போய் நீங்கள் தொழுறீங்க, காபாவில் தொழுங்க, மஸ்ஜித் நபவி மதீனாவில் இருக்குது, இங்கே தொழுங்க, இதெல்லாம் விட்டுட்டு மரத்தில் போய் ஏன் தொழுறீங்க? உமர் ரலியல்லாஹு உடனடியாக உத்தரவுப்பட்டால் அந்த மரத்தை வெட்டி சாய்த்து விடுங்கள் என்று, இருந்த இடம் தெரியாமல் ஆக்குங்கள் என்று குர்ஆனில் சொல்லப்பட்ட மரம். நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வாரம் மரம் வெட்டி முறிக்கப்பட்டது.
உமர் ரலியல்லாஹு அன்ஹு உத்தரவு போட்டார்கள் மதீனத்து மக்கள், இனிமேல் யாராவது மரம் இல்லை பரவாயில்ல, இருந்த இடம் இல்லையா என்று சொல்லி எவராவது அங்கு சென்று நீங்கள் தொழுகை நடத்தினால் உமர் வேதனை தருவான். அந்த வேதனை உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் கண்டிருக்க மாட்டீர்கள். அதுபோன்ற வேதனையை உங்களுக்கு தண்டனை தருவேன் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்தில் சொல்கிறாங்க, வல்லாஹி கானத் ரஹ்மத்தன் மின் அல்லாஹ். அந்த மரம் முறித்து எடுக்கப்பட்டது, அந்த இருந்த இடம் தெரியாமல் எடுக்கப்பட்டது அல்லாஹுடைய ஒரு பெரும் ரஹ்மத் என்று. இன்றைக்கி பாருங்கள், எனவே இது போன்ற செயல்கள் முஸ்லீம்கள் செய்கின்ற பொழுது அது இஸ்லாத்திற்கே ஒரு கெட்ட ஒரு செயலை ஏற்படுத்துவதை போன்று, மாற்று மதத்தினருடைய செயலுக்கும் நம்முடைய செயலுக்கும் எந்த வித்தியாசம் இல்லாததை போன்று தோன்றுகிறது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, 2 பெரும் காரணங்கள் இது இருக்கிறது. ஒன்று என்னவென்றால் அகீதான்னு சொல்கிறோமே இல்லையா, அகீதா கொள்கை கோட்பாடுகள், இஸ்லாத்தை குறித்துண்டான கொள்கை கோட்பாடுகள் சரியாக புரிந்து கொள்ளாமை, அதுதான் காரணம். 2வது, புரிந்து கொண்டாலும் அதை செயல்படுத்துவதற்கு இறையச்சம் இல்லை. அதை ஒரு இறையச்சம் என்ன, ஒரு பொடுபோக்குத்தன்மை, அதுதான் ஒழுக்கமின்மை என்று வேண்டுமென்றால் சொல்லலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது நீ பாருங்கள், தொழக்கூடாது, தொழுகை கண்டிப்பு என்று தெரியாத முஸ்லீம்கள் யாராக இருக்கிறாங்களா? இந்த முஸ்லீம்கள் எல்லாருக்கும் தெரியும் 5 வேளை கண்டிப்பாக தொழணுண்டு. ஆனால் எல்லாரும் தொழுகிறாங்களா? என்ன காரணம்? இறையச்சமின்மை இல்லையா? வட்டி கொடுக்கக்கூட, வட்டி வாங்குறது ஹராம் என்று தெரியாத யாராவது முஸ்லீம்கள் இருக்கிறாங்களா? எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் வட்டி வாங்குறாங்களே, என்ன காரணம்? இறையச்சம் இல்லை, தக்வா இல்லை. இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹன் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். வஹன்னா என்ன யா ரசூலல்லாஹ் என்று நபிகள் நாயகத்தில் கேட்டபொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலக வாழ்க்கையை நீங்கள் நேசிப்பதும், அதாவது ஹுப்பத் துன்யா வ கராஹியத்துல் மௌத், உலகத்தை நீங்கள் நேசிக்கின்றீர்கள், உலகத்தில் நீண்ட நாள் வாழணும், எதையாவது செய்து நீண்ட நாள் வாழணும், சந்தோஷமாக வாழணும், மரணத்தை வெறுப்பது என்று. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, என்ன தீர்வு இதற்கு? அதுதான் நமக்கு முக்கியம். சரி, இவர்கள் இவ்வாறு செய்கின்றார்களே என்று நாம் வெறுக்கு ஒதுக்குவதா, அல்லது இவர்களை எல்லாம் ஒரு பெயர் தாங்கி, இப்போ புதுசாக நம்ம ஒரு பயன்படுத்துகிறாங்க ஒரு வேர்டு, பெயர் தாங்கி முஸ்லீம்கள், இவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் என்ன வேறுபாடு என்று இவ்வாறு இருப்பதா? கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, முஸ்லீம்களாகிய நமக்கு இதில் பெரும் ஒரு கடமை இருக்குகின்றது. என்னவென்று சொன்னால், இதுபோன்ற மக்களை குர்ஆனை பொருளறிந்து ஓதுவதற்கு நாம் வழி செய்ய வேண்டும். அதன் காரணத்தால் தான் இதுபோன்ற மாபாதக செயல்கள், கெட்ட செயல்கள் எல்லாம் ஏற்படுகிறது. நல்லவர்களுக்கு கொடுக்குகின்ற கண்ணியம், நல்லவர்கள் என்று சொன்னால் அது நீங்கள் எப்படி வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளலாம், அவுலியாக்களாக எடுத்துக்கொள்ளலாம், இறைநேசர்களாக எடுத்துக்கொள்ளலாம், யாராக இருந்தாலும் சரி, ஆலிம்களாக இருக்கலாம் அல்லது தலைவர்களாக இருக்கலாம். நல்லவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தினுடைய எல்லை என்ன, அந்த எல்லை எதுவரை கொடுக்க வேண்டும், எல்லை மீறினால் என்ன நடக்கும் என்ற பேராபத்தை நாம் உணர்த்தி கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு. அதே போன்று சரியான தௌஹீதை நாம் அவர்களுக்கு போதிக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இதுபோன்ற மக்களை பெயர் தாங்கிகள் என்று சொல்லக்கூடிய சில மக்களும் இருக்கிறார்கள். கேள்வி கேட்டவரை நாம் இருந்தாலும் சொல்கிறேன், இவர்களெல்லாம் முஸ்லீம்கள் அல்ல என்று நாம் என்ன சொல்ல வருகிறோம்? இவர்களெல்லாம் இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று சொல்லுகிறோமா? கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தி நன்றாக நாம் ஞாபகத்தில் வைக்க வேண்டும். ஒருவன் எப்படி இஸ்லாத்தில் நுழைவான்? இஸ்லாத்தில் ஒருத்தன் வந்துட்டான் அல்லது முஸ்லீம் என்று நாம் என்ன சொல்லுவோம்? ஷஹாதத்து கலிமாவை சொன்னதன் மூலமாக இல்லையா? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று யார் சொல்லிவிட்டாரோ அவர் முஸ்லீம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? எனவே இதில் தீர்மானம் எடுத்து ஒரு ஃபத்வாவை அல்லது ஒரு கருத்தை, ஒரு தீர்ப்பை சொல்வதற்கு முன்னால் நன்றாக நாம் யோசிக்க வேண்டும். ஒருவரை பெயர் தாங்கி முஸ்லிம், நீ ஒரு முஷ்ரிக், நீ ஒரு காஃபிர் என்றெல்லாம், ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஒரு கலிமாவை சொன்ன ஒரே காரணத்தால் அவன் சில அனாச்சாரங்களை செய்கின்றான் என்பதற்காக முஷ்ரிக் என்றோ காஃபிர் என்றோ கொடுக்கின்ற ஃபத்வாக்கள் என்று சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிமுக்கு ஒரு இலக்கணத்தை தந்திருக்கின்றார்கள். மன் ஸல்லா ஸலாத்தனா வஸ்தக்பல கிப்லத்தனா வஅகல தபீஹனா ஹுவ முஸ்லிம். யார் நாம் தொழுகின்ற கிப்லாவை முன்னோக்கி தொழுகின்றார்களோ, யார் நம்முடைய தொழுகை தொழுகின்றாரோ, நாம் முன்னோக்குகின்ற கிபிலாவை முன்னோக்குகின்றாரோ, நாம் அறுத்தவற்றை சாப்பிடுகின்றார், அவர் முஸ்லீம். ரசூலுல்லாஹ் ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. ஒரு நாள் தெரியுமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸாமா இப்னு ஸைத் ஒரு போரில் கலந்து கொண்டு பெருமானார் இடத்தில் வருகிறார்கள். உஸாமா இப்னு ஸைத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். இந்த செய்தி உங்களுக்கு மனதில் பதிய வேண்டும். ஏன் ஒரு முஸ்லீம் என்றால் யார் என்று. இது தேவையற்றதாக நீங்கள் நினைக்கக்கூடாது. அவர் ஒரு போரில் கலந்து கொள்ளுகின்ற பொழுது இவருடைய வாழ்வீச்சுக்கு பயந்து அவர் என்ன செய்கிறார்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அதான் உஸாமா வாழ ஓங்குகிறார். அவரை கொல்லுவதற்கு, எதிரி காஃபிரை கொல்லுவதற்காக வாழ ஓங்குகிற சமயத்தில் அவர் சொல்றார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். அப்படின்னா என்ன பொருள்? நான் இஸ்லாத்தில் வந்துட்டேன், முஸ்லீம் ஆகிட்டேன். உஸாமா போட்டு தள்ளிட்டான், ஒரே வெட்டு.
ஏன்னா உசாமா என்ன நினைத்தார்கள் என்று சொன்னால், வாளுக்கு பயந்து மரணத்திற்கு பயந்து தான் இவர் கலிமா சொல்லியிருக்கிறார் என்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் எல்லா சஹாபாக்களும் போர் முடிந்து வந்தபோது இந்த செய்தி சொல்லப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான கோபப்பட்டார்கள் உசாமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து. உசாமாவை பார்த்து கேட்டார், ஏன் இப்படி பண்ணீங்க என்று. யா ரசூலல்லாஹ், என்னுடைய வாளுக்கு பயந்து தான் அவர் இந்த வார்த்தையை சொன்னார் என்று. பெருமானார் கேட்டார், ஹல்லா ஷக்கக்த கல்ப, அவருடைய இதயத்தை நீ பிளந்து பார்த்திருக்க கூடாதா? உனக்கு தெரிந்திருக்குமே அவர் உண்மையிலே ஷஹாத் கலிமா சொன்னாரா இல்லை பொய்க்கு சொன்னாரா என்று. உசாமா மறுமை நாளில் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லப்பட்ட அவர் சொல்லிய இந்த கலிமா மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு முன்னால் இருக்கின்ற பொழுது உனக்கு எதிராக அது எழுந்து வந்தால் அல்லாஹ்விடத்தில் என்ன பதில் சொல்வாய் நீ? ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். உசாமாங்கிறது அழுத வண்ணம் திரும்பி விட்டார்கள். எனவே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று பகிரங்கமாக கலிமா சொல்லி நம்முடைய தொழுகையை தொழுது கொண்டிருக்கின்ற ஒருவரை அனாச்சாரங்கள் செய்திருக்கின்ற என்ற காரணத்திற்காக நாம் வார்த்தைகளை பயன்படுத்துகின்ற பொழுது மிக கவனமுடன் கையாள வேண்டும். இது ஹவாரிஜாக்களுக்கு இது போன்ற கொள்கைகள் இருந்தது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஹவாரிஜாக்கள் என்று ஒரு கூட்டம் இருந்தது. இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹு தஆலா அவருடைய ஆட்சி காலத்தில் கூஃபாவில், கூஃபானா பஸ்ரா, கூஃபா ஈராக்கில் இருந்துச்சு. ஒரு தடவை ஹவாரிஜாக்கள் என்று சொல்லப்படக்கூடியது இஸ்லாத்தை விட்டு வெளியேறி ஒரு கூட்ட மக்கள். இவர்களிடத்தில் ஒரு கொள்கை இருந்தது. என்னவென்று சொன்னால், யாராவது விபச்சாரம் செய்துவிட்டால் காஃபிர், மது அருந்து விட்டால் காஃபிர், இப்படி காஃபிர் என்று இஸ்லாத்தை விட்டும் புறமாக வெளியே சென்று விட்டார் என்று. எனவே இந்த ஹவாரிஜாக்கள் ஒரு நாள் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களை இவர்களுக்கு பிடிக்காது. கடுமையான கோபம், எப்படியாவது இவரை பழிவாங்க வேண்டும் என்று. ஒரு நாள் இவருக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. இந்த ஹவாரிஜாக்களுக்கு ஒரு பெண் விபச்சாரம் செய்து கர்ப்பமுற்று இறந்து போகின்றாள். அதே நாளில் ஒருவன் மது குடித்து இறந்து போகின்றான். 2 பேரும் முஸ்லிம்கள். ஆனால் இந்த இவர்களுடைய கொள்கையின் அடிப்படையில் இவர் இருவரும் முஸ்லீம் அல்ல. இந்த 2 ஜனாசாவையும் கூஃபாவுடைய பள்ளிவாசலில் இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இருக்கின்ற அந்த சபையில் கொண்டு வருகின்றார்கள். வாளை ஓங்கியவர்களாக இமாம் அவர்கிட்ட வந்து, ஏன்னா இமாம் எப்படியாவது இவர் முஸ்லீம் சொல்லுவார், முஸ்லீம் சொன்னால் இமாமை போட்டு தள்ளலாம், வெட்டிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு வாளை உரியவர்களாக இமாம் அபூ ஹனீஃபாவிடத்தில் வருகிறார்கள். வந்து பள்ளிவாசலுக்கு வெளியே 2 ஜனாசாக்களை வைத்துவிட்டு வாளை ஓங்கியவர்கள் இமாமுடைய முகத்துக்கு நேராக கழுத்துக்கு நேராக 1-2 பேர் வாளை உரி, இமாம் அபூ ஹனீஃபா பெரிய இமாம் என்று சொல்லுகிறீரே, இதோ 2 ஜனாசாக்கள் உடல்கள் இருக்குகின்றது, இவர்கள் முஸ்லீம்களா காஃபிர்களா என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று. இமாம் சொன்னாங்க, வாளை நீக்குங்க, வாளை நீக்குங்க, வாளை எனது கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்தால் நான் சிந்திப்பது எப்படி, வாளை நீக்குங்கள் என்று. அவர்கள் சொன்னார்கள், வாளை நாம் ஏன் நீக்குகின்ற உம்முடைய கண்ணுக்கு முன்னால் நீட்டினோம் தெரியுமா? ஏனென்று சொன்னால் உம்மை கொல்வதன் மூலமாக அல்லாஹு தாலா எங்களை பொருந்திக் கொள்வான், அதற்காகத்தான் வாளை நீட்டினோம். ஒரு முஸ்லீமின் மீட்டு நீர் சொல்லியிருந்தீரு வாளை நான் கழுத்தை வெட்டியிருப்போம் என்று. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் கேட்டாங்க, சரி நீங்கள் நம்ம என்ன கேட்டீங்கிற கேள்வி எனக்கு ஞாபகத்து வரல, என்ன கேட்டீங்க? அந்த 2 பேரும் யூதர்கள்டா சொன்னீங்க அப்படின்னு. இவர்கள் சொன்னால், இல்லை நாங்கள் யூதர்கள் சொல்லலையே அப்படின்ட்டு. அப்போ நசாராக்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னீர்களோ? எனக்கு ஞாபகம் இல்லை அப்படி. இல்லை நாங்கள் கிறிஸ்தவர்கள் சொல்லலையே. நெருப்பு வணங்கியல் என்று சொன்னீர்களா? அவங்க சொன்னாங்க, இல்லை நாங்கள் அப்படின்னு சொல்லலையே. அப்போ யார் அவர்கள் என்று? முஸ்லீம்கள். இமாம் அபூ ஹனீஃபா சொன்னார், அப்போ போங்க எடுத்து, நீங்கள் தான் சொல்லிட்டீங்களே முஸ்லீம்கள் சொல்லிட்டு, இல்லையா, எடுத்துகிட்டு போங்க. ஆனால் விடலை ஹவாரிஜாக்கள். இமாம் இப்படியெல்லாம் அறிவுபூர்வமாக பதில் சொன்னால் நாங்கள் போய்விடுவோம் என்று சொல்ல முடியாது. அவர்கள் நரகவாசிகளா சொர்க்கவாசிகளா அதை சொல்லுங்கள். இன்று நாம் இதே பிரச்சனையைத்தான் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். நரகவாசிகளா சொர்க்கவாசிகளா, முஸ்லீம்களா காஃபிர்களா என்று. இமாம் அபூ ஹனீஃபா கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து உங்களுக்கு ஒரு அத்தாட்சியை சொன்னால் நீங்கள் பொருந்திக் கொள்வீர்களா? நிச்சயமாக பொருந்திக் கொள்வோம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக மறுமையில் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், இன் துஅதிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக் வ இன் தக்ஃபிர் லஹும் ஃபஇன்னக அந்தல் அஸீஸுல் ஹக்கீம். யா அல்லாஹ், எனது கூட்டத்தைச் சேர்ந்த மக்களை நீ அவர்களை தண்டித்தால் அவர்கள் உனது அடியார்கள், நீ அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தால் நீ போதுமானவன் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய இந்த வசனத்தை ஓதிவிட்டு, நீங்கள் ஏன் தீர்ப்பு கொடுக்க முன் வருகிறீர்கள்? அல்லாஹ் அவர் இருக்கிறான் அவருடைய பாவங்களை போக்குவதற்காக. புரிகிறதா? எனவே தீர்ப்பு கொடுப்பதற்காக வேண்டி இது போன்ற கேள்விகளை கேட்பது என்று சர்வசாதாரணமாக நடக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, வார்த்தை பிரயோகங்களை நாம் மிக கவனமாக கையாள வேண்டும். எனவே நாளை இவர்களை குறித்தும் நம்மிடத்தில் அல்லாஹு தாலா கேட்பான். வாட் இஸ் மை டியூட்டி, வாட் இஸ் மை பார்ட், என்னுடைய பகுதி என்ன இதில்? சிலர் முஸ்லீம்களே இணை வைக்கின்றார்கள், மோசமான செயல்களை செய்கின்றார்கள், கெட்ட செயல்களை செய்கின்றார்கள், இஸ்லாம் ஹராம் என்று சொல்லியிருக்கின்ற ஷிர்க் என்றே சொல்லியிருக்கின்ற செயல்களை செய்திருக்கின்றார்கள். இவளை திருத்துவதற்காக நாம் என்ன செய்திருக்கின்றோம்? இவர்களை முஸ்லீம்கள் அல்ல என்று முத்திரை குத்துவதில் தானே நாம் முயல்கிறோம். நம்முடைய பார்ட் என்ன என்பதை நாம் செய்ய வேண்டும், தௌபா செய்ய சொல்ல வேண்டும் அவரிடத்தில். மிக முக்கியமாக இதுபோன்ற மக்களுக்காக நாம் துஆ செய்ய வேண்டும். அது நம்முடைய பகுதி, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத் இல்லையா? இவர்கள் நம்முடைய சகோதரர்களாக திரும்பி வந்தால் நன்மை இல்லையா நமக்கு? இவர்களுக்காக நாம் துஆ செய்ய வேண்டும். இதுதான் நம்முடைய கடமையாக இருக்க முடியும்.